பூரா காலியா இருக்கு. ஒரு சட்டை வேஸ்டையும் காணுமே. கலை, ஏய் கலை, கலை. இவ ஒருத்தி ஒரு நாள் படுத்ததும் படுத்தா நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். ஏய் கலை, கலை. ஐயோ ஐயோ, என்னங்க ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து என்ன தூங்க விடுறீங்களா? ஏங்க இப்படி தொல்லை பண்றீங்க? இங்க பாரு, என் ட்ரெஸ் ஃபுல்லா அந்த ரேக்ல தான் வச்சிருந்தேன். ஃபுல்லா காலியா இருக்கு. என்னாச்சு? நானே படுத்து படுக்கையா இருக்கேன். எனக்கு எப்படிங்க தெரியும்? எப்பா. ஐயோ, எங்க போச்சு ட்ரெஸ் எல்லாம்? சிவகாமியை கட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் துவைக்க சொன்னேன். ஒருவேளை அக்கா, அக்கா, ஐயா, துணி எல்லாமே துவைச்சாச்சா? ஆமாங்க ஐயா, நீங்க தானே எல்லா துணியும் துவைக்க சொன்னீங்க. அதுக்காக ரேக்ல இருக்க எல்லா துணியும் எடுத்து அனுப்பிங்களா? அதுக்கு தானே ஐயா துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன். துணி புறாவும் நினைக்கணுமா எல்லாத்தையும் துவைக்கணுமான்னு கேட்டேன் ஐயா. நீங்க தானே ஐயா சொன்னீங்க. இதுல என் மேல என்னையா தப்பு இருக்கு? நீ என்ன காது செவிடான்னு என்ன கூட நீங்க திட்டினீங்களே ஐயா. ஐயோ, இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றது? என்னங்க ஐயா, நினைச்சாலும் திட்டுறீங்க, நினைக்கலனாலும் திட்டுறீங்க. நீங்களே செக் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லைங்கய்யா. ஏதோ ஏதோ பேசுறீங்க, கொலை பண்ணிடுவோம் போல. வீட்டுல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளால் கொம்பளுக்கிறீங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க நாளும் தண்ணி வரல, காலை நாளும் உடம்பு சரியா படுத்திருக்கா. எல்லாரும் என்ன போட்டு படுத்து 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 எடுக்கிறீங்க. எப்படி நான் சட்டை இல்லாம வெளில போவேன்? டேய், என்ன கன்றா விடாது? சி, பெரிய பாடி பில்டர்னு வர நினைப்பு. ஏன்டா வள்ளு வள்ளு வள்ளுன்னு கலந்து கத்திட்டே இருக்க? என்னடா உன் பிரச்சனை? காலில இருந்து உன் சத்தம் மட்டும் தான்டா கேட்டுட்டு இருக்கு. நான் ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, துணி துவைக்க சொன்னதுக்கு எல்லாம் துணியும் துவைச்சு வச்சிட்டாங்க. அப்படியாக்கா? அப்படியா பண்ணீங்க? ஐயா தாங்க எல்லா துணியும் துவைக்க சொன்னாரு. யார் இந்த கொய்யாவா? நீதான் சொன்னியாமே. ஆமா சொன்னேன். பாருடா, என்னடா ஆமா சொன்னன்ற? நீ சொன்னதான் அக்கா செஞ்சிருக்குது. அப்புறம் அந்த அக்கா சத்தம் போட்டுட்டு இருக்க. உன் துணி தானே, நீ தானே கொடுத்த, நீ தான் செக் பண்ணி கொடுத்துருக்கணும். அதுக்காக நல்லா இருக்கிற அயன் பண்ணி வச்சிருக்க துணி எல்லாம் துவைப்பாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம்? தம்பி, உன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் மனைவி கிடையாது. டேய், வேலை செய்யறவங்க நம்ம சொல்றதான் செய்வாங்க. மனைவி இருக்கா பாரு, அவ தான் நம்ம சொல்லாததையும் செய்வா. நீ மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டு அதை அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அது எப்படிடா? என்ன நீ ஆளாளுக்கு எனக்கு ஆப்பு வைக்கிறீங்க? யாரும் உனக்கு ஆப்பு வைக்கல தம்பி, நீயாவே உனக்கே ஆப்பு வச்சுக்கிற. இந்த பாரு, தயவு செய்து கத்தாத. தலை வலிக்குது, குரல் கேவலமா இருக்கு, உடம்பு வேற கோழி பாடி மாதிரி இருக்கு. தயவு செய்து உள்ள போடா. இவருக்கு பெரிய எஸ்பிபி குரல் பேசுறான். என்ன பொழப்படாது. ஸ்வேதா, இந்த எதுக்கு இப்ப போன் பண்றா? கதவை திறந்து பேசிட்டு தர துப்பு இல்ல, இப்ப எதுக்கு போன் பண்றான்னு தெரியல. ஹலோ ஹலோ, மருது, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நம்ம 2 பேரும் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியில போகணும். எங்க இருந்து ரெடி ஆகுறது? மாத்திக்கிட்டு ஒரு துணி கூட இல்ல தெரியுமா? எப்படி வெளில போக முடியும்? என்னாச்சு மருது, ஏன் ஒரு மாதிரி புலம்புறீங்க? என்ன பண்றது, ஒரு மனுஷனுக்கு காலையில எழுந்திருந்து ஒரே பிரச்சனைனா அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என் பொண்டாட்டி உடம்பு முடியலன்னு படுத்திருக்கா, என்ன பாடா படுத்துறா. சரி சரி, எப்படியாச்சும் வாங்க. சரி சரி வரேன். இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, பேஸ்ட் கொடுக்க வக்கு இல்ல, ரொம்ப அதிகாரம். இருடி. கலை, கலை. ஐயோ, ஏங்க இப்பதானே சொன்னேன் என்ன எழுப்பாதீங்கன்னு? ஐயோ, மறுபடியும் மறுபடியும் என்னை எழுப்பி ஏங்க இப்படி தொந்தரவு பண்றீங்க? இங்க பாரு கலை, அயன் பண்ண என்னோட வேஸ்ட் சட்டை எல்லாத்தையுமே அந்த சிவகாமியை எடுத்துட்டு போய் நினைச்சிட்டாங்க. அர்ஜென்ட்டா வெளில போகணும் கலை. ஏதாவது ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் கூட, வேற எங்கேயாவது ஷர்ட் இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலங்க. எதுக்கும் என் பெட்டி இருக்குல்ல, அதுல இருக்கான்னு போய் பாருங்க. உன் பெட்டி எங்க இருக்கு? கீழ் ரேக்ல தாங்க இருக்கும். அந்த பெட்டி எடுத்து அதுக்குள்ள இருக்கான்னு தேடுங்க.
என்ன கலை இது? கசங்கின பழைய சட்டை தான் இருக்கு. அதுவா அனாதலத்துக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன். அது வேணா போட்டுக்கிறதா போட்டுக்கோங்க. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஏதாவது போட்டுப்போம். என்னது இது? இவ்வளவு சின்ன சட்டையா இருக்க, கசங்க வேற இருக்க. கலை, கொஞ்சம் அயன் பண்ணி கூட. ஐயோ இங்க பாருங்க, எனக்கு அப்படியே குது குதுன்னு வருது, தலையெல்லாம் வலிக்குது. முதல்ல தலைவலி போறதுக்கு தைலம் வாங்கிட்டு வந்து கொடுங்க போங்க. இங்க பாரு, நான் இப்ப வெளில கிளம்பணும். இப்ப தைலம் வாங்குறதா முக்கியமா? அப்போ நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறதுலாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்க வெளியில போறதுதான் முக்கியமா? நான் முடியலனாலும் உங்களுக்கு அயன் பண்ணி கொடுக்கணும். என்னால அயன் பண்ண முடியாது. ஐயப்பா. சரி சரி, நானே அயன் பண்ணி தொலைக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? அனி அனி, வா ஜன்னி. என்ன நீ உடம்பு எப்படி இருக்கு இப்போ? ஐயோ, நீ ஆச்சு இருக்கியே இந்த வீட்டுல. நான் செத்தனா இருக்கனான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆள் இல்ல. சுத்தமா முடியல ஜன்னி. ஐயோ, என்ன நீ பண்ணுது? சரி இருங்க, நான் போய் தைலமும் கொஞ்சம் கஞ்சியும் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வா ஜன்னி. சுத்தமா முடியல, தலைவலி அப்படியே மண்டைய பொழக்குது. என் தலையெழுத்து என்ன சொல்ற ஜன்னி? நான் வாங்கிட்டு வந்து வரேன், அவ்வளவுதான். சரி இருங்க நீ, நான் வந்துடுறேன். உனக்கு ஆச்சும் தோணுச்சு, சீக்கிரம் எத்தனை வாமா. ஐயோ வா. ஹே ஜனனி, உள்ள என்ன போயிட்டு இருக்க? இருக்கிற ஒரே ஒரு சட்டைய அயன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன கார்த்திக், புது போனு? அது ஒண்ணு இல்ல கௌதம், இது மத்தவங்களை டார்ச்சர் பண்றதுக்குன்னே வச்சிருக்க புது நம்பர். யாருக்கும் தெரியாது. இந்த போனை இந்த மாதிரி ரகசிய போன் கால் பேசுறதுக்குன்னே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அடேங்கப்பா. சிம்ரன், நீ போய் டைம் பார்த்து அந்த காரியத்தை முடிச்சு. ஓகே ஓகே, பாத்து. ஹலோ. ஏல மருது, எப்படி இருக்கல? நீங்க நீங்க யாரு? ஏல, உன் குரலை கேட்டதும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்னடானா கோட்டிக்கார வயவுலையா இருக்க? என் பேரை கண்டுபிடிக்காம விட்டா? ஸ்கூல்ல படிக்கும் போது நாம 2 பேர் தான் சுத்தி சுத்தி வருவோம். ஏல, நான் தாம்ல சதீஷ். சதீஷ்னா எந்த சதீஷ்? கில்லி தாண்டி விளையாடும் போது நீ அடிச்சதுல என் மண்டையில வந்து பட்டுச்சுல, அந்த சதீஷ்ல. மறந்துட்டியா? கில்லி என்ன மக்கா நீ? குழப்புறானே சதீஷ். இல்ல, எனக்கு தெரியலையே. அப்புறம் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கல? பொண்டாட்டி இருக்கா, குழந்தை குட்டி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படியா? என்னல நீ வயசாகுதுல, சட்டு புட்டுன்னு குழந்தை குட்டியில பத்தா தானே அது காலத்துக்கு வசந்து நிக்கும். அப்புறம் நீ வயசான காலத்துல கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி அலைய முடியுமால? பாத்து செய்யல, பாத்து செய், புரியுதா? அப்புறம் அம்மாலாம் நல்லா இருக்காவளா? தம்பி தங்கச்சி எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்தான். நீங்க யாருன்னு தான் எனக்கு தெரியல. ஏலே, அப்புறம் ஊரு பக்கம் வந்தீங்கன்னா வீட்டு பக்கம் வந்துரு, சரியா? ஆமாலே, நீ சின்ன மருதா பெரிய மருதா? சின்ன மருதா? நான் வெறும் மருது. வெறும் மருதா? அப்படியா? எப்படியோ சிவகங்கை ஆண்ட மருது பேரையே வச்சிருக்கியா? அப்புறம் சிவகங்கையில மழை தண்ணிலாம் எப்படி இருக்கு? சிவகங்கையில மழையா? சார், நீங்க வேற யாரோ மருது நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் சிவகங்கையில இல்ல.
ஏங்க நான் படூர்ல இருக்க, நீங்க சிவகங்கை மருது நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க போல. அட முதல்ல சொல்றது இல்லையா, நான் நம்ம பங்காளி சிவகங்கை மருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லங்க, நான் படூர் மருது. அட என்ன தம்பி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், ஒரு ராங் நம்பர்னு சொல்றது இல்லையா பங்காளி? ராங் நம்பர்ல பேசுறது நானா இல்ல நீயா? காலங்கத்துல உயிர் எடுத்துக்கிட்டு போனடா. எங்க இருந்து எனக்கு வந்து மாட்டாங்களோ. ஐயோ சட்டை. போச்சு, இருந்த ஒரு சட்டையும் போச்சு, அயன் பாக்ஸும் போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? சட்டை இல்லாம எப்படி வெளியில போறது? கலை, என் கலை இதெல்லாம் பார்க்க மாட்டியா? பாரு சட்டை எப்படி போச்சு பாரு. ஐயோ என்னங்க என் நிலைமை புரியாம. இருக்கிற ஒரு சட்டையும் போச்சே. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. அவ வேற போன் பண்ணிட்டா. இப்ப நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்தி, ரூம்ல இருந்து ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துருவா. என்ன திடீர்னு சட்டை? அது என் சட்டை எல்லாத்தையும் துவைக்க போட்டேன், ரூம்ல எந்த சட்டையும் இல்லை. போய் சட்டை எடுத்துருவா. கேக்குறதே ஓசி சட்டை, குப்பரை விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத மாதிரி சட்டையை துவைக்க போட்டேன், அது பண்ணேன் இது பண்ணேன். ஆமா, சட்டை என்ன சைஸ்? அது எக்ஸல்ரா. எக்ஸலா? என்னோட சட்டை லார்ஜ், எப்படி பத்தும்? லார்ஜா? இங்க பாரு, அதெல்லாம் பத்தவே பத்தாது. அப்படியே என் சட்டை பத்துனாலும் ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? டேய் சும்மா சொல்லாதடா, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறத பல விதமா சொல்லலாம், அதுல இது ஒரு விதம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கட்டும். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றது? இப்ப நமக்கு தேவை சட்டை, அதுக்கப்புறம் அவனை பார்த்துப்போம். மாப்பிள்ள, கௌதம் மாப்பிள்ள, மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லை, அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கு. என் சட்டையெல்லாம் தெரியாமல் தூக்கி போட்டேன். சட்டை ஒன்று அவசரத்துக்கு தேவைப்படுது. உங்கள் ஒரு சட்டை இருந்தால் கொடுங்களேன். சட்டை தானே, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என்ன ஜனனி, உன் அண்ணன் சட்டை கேக்குறாரு, குடுக்கறதுக்கு போனா மனசாட்சிலையா அது இதுன்னு கேக்குற? இத்தனை நாளா நான் இந்த வீட்ல இருக்கேன், அவரோட தங்கச்சி. நான் பிரெக்னெண்டா தானே இருக்கேன். ஒரு வாழ்த்து சொல்ல துப்பு இல்ல. கொஞ்சம் கூட அவர் என்ன சட்டை பண்ணவே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க சட்டை குடுக்கறேன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கணுமா? ஜனனி, என்ன ஜனனி? சாரிண்ணே, இப்படி பேசுறதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அண்ணங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கலையே. எப்ப பார்த்தாலும் விரோதிய பாக்குற மாதிரி தானே நீ பார்த்த. இப்ப கூட காரியம் ஆகணும்னா மட்டும் வந்து காலை பிடிக்கிற. ஏன்னா இப்படி எல்லாம் இருக்க? இங்க பாரு, ஒரு சட்டை கேட்டதுக்கு இவ்வளவு பேசுவியா? இது சரியில்லை, சொல்லிட்டேன். போன நீ என்ன பண்ணுவ? மிஞ்சு மிஞ்சு போனா என்ன அடிப்பியா? அடின. கர்ப்பிணியா இருக்கிற எனக்கு வாழ்த்து தான் சொல்லல, அடிக்கவாவது செய். அதே நான் ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். நேரம் என்ன? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பழி வாங்குறீங்களா?
இப்பவாது மனைவிக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை சில பேர் தெரிஞ்சுக்கணும். கட்டின பொண்டாட்டிய மதிச்சாதான் கட்டுறதுக்கு வேட்டியாவது கிடைக்கும். இல்ல ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஏதோ கடவுள் போனா போட்டுன்னு டவலோட விட்டுருக்காரு, அதையும் உரி விட்டாருன்னு வச்சுக்கோயேன். நினைச்சு பார்க்க கூட முடியல. நீ என்னடா டர்க்கி டவல் கட்டின காட்ஜிலா மாதிரி நிக்கிற? ச்சீ. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் உடம்பு முடியல, அத உன்னால சமாளிக்க முடியல மருதண்ணா. என்னடா என்ன ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? பாத்துக்கிறேன். டேய் பாத்திரா, டவல் கலண்டுற போது. இன்னைக்கு சின்ன மாமாவுக்கு கொஞ்சமாவது பொண்டாட்டிங்கிறவ இல்லைன்னா என்ன ஆகும்னு உரைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கூடிய சீக்கிரமே திருந்துவாரு. அட போங்க நீ, அதெல்லாம் புத்தி இருக்கவங்களுக்கு தான்.